ரொம்ப ஸ்ட்ராங்கான பொசிஷன்ல இருந்தும் ஃபர்ஸ்ட் மேட்ச் இந்தியா ஏன் தோத்து தெரியுங்களா? அதுக்கான காரணம் என்னன்னு நேத்து ஒண்ணு பண்ணாரு பாருங்க சேட்டை ராகுலுமே பண்ட்டுமே அதுலயே தெரிஞ்சிருக்கும். என்னைக்குமே இந்தியர்கிட்ட இருக்கிற ஒரு மிகப்பெரிய மைனஸ் என்ன தெரியுங்களா? மத்த நாட்டுக்கிட்ட ஆஸ்திரேலியா மாதிரியான இருக்கிற மிகப்பெரிய பிளஸ் என்ன தெரியுங்களா? சொந்த மைல்ஸ்டோனுக்காக மத்த நாட்டுக்காரங்க ஆடுறதே கிடையாது. சொந்த மைல்ஸ்டோனுக்காக மட்டுமே ஆடிக்கிட்டு இருக்காங்க இந்திய டீம், இந்தியர்கள். அதுதான் முக்கியமான மைனஸ் நம்ம பிளேயர்ஸ் கிட்ட இருக்கிறது. அதாவது 367 ரன் அடிச்சுமே லாராவுடைய 400 ஈஸியா சேஸ் பண்ண முடியும், அதை தாண்ட முடியுங்கிற நிலைமை இருந்துமே முல்டர் வந்து சவுத் ஆப்பிரிக்காவுடைய கேப்டன் முல்டர் வந்து ரிட்டையர்ட் இது கொடுத்துட்டாரு, ஐ மீன் டிக்ளேர் கொடுத்துட்டாரு. எதனாலன்னா நான் ஒன்றும் அவ்வளோ பெரிய லெஜெண்ட் ஆகல, அந்த லெஜெண்டோட ரெக்கார்டெல்லாம் பீட் பண்ற அளவுக்கு அந்த லெஜெண்டோட ரெக்கார்டு அவர்கிட்ட இருக்கிறதா கரெக்ட்ன்ட்டு போறாரு. ஆனா இவங்க என்னன்னா அந்த 100 ரன் அந்த 100வது ரன்னை ரூட் வந்து அந்த டேவே ஸ்டம்ஸ் ஆகி அடுத்த நாள் வந்து அந்த 99லயே நாட் அவுட்ல இருந்து அடுத்த நாள் 100 அடிக்கிறார். இவர் வந்து டீக்கு போறதுக்குள்ள 100 அடிக்கணுமே, அந்த சிங்கிள் எடுத்தே ஆகணும்னு ராகுல் ஓடி பண்ட் அவுட் ஆனதோட விளைவு நம்ம 500 ரன் அடிக்க வேண்டியது வெறும் ஒரு ரன்னு கூட லீடு இல்லாம, லீடு என்ன டெபிசிட்டே ஆயிருக்கும், எப்படியோ போட்டு தக்கி திணறி 387 முடிச்சிருக்காங்க. வின்னிங்ல முடிக்க வேண்டியதை டிராவை நோக்கி இழுத்துருக்காங்க. அது டிராவை நோக்கி போகுதா இல்ல இங்கிலாந்து வின்ன நோக்கி போகுதான்னு பொறுத்திருந்து தான் பார்க்கணும்.